ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாசாஸ் டைம். இன்றைக்கி நம்ம ஒரு நோ ஆயில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. 1 கப் புதினா, 1 கப் மல்லி இலைகள், 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், இதெல்லாம் எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பாலில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதோட ஃபுல் எசன்ஸும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச விழுதுலையும் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணாமல் சும்மா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பாயில் ஆகக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நுரக்கட்டும். நம்ம ரசத்துக்கெலாம் நுரக்கட்டி வரும் இல்லையா, அந்த மாதிரி இதுலேயும் நுரக்கட்டி வரும். அந்த ஸ்டேஜில் 1 கப் அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்குவோம். கட்டிப்படாமல் மாவில் அந்த தேங்காய் பால் தண்ணி வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டு, கூடவே கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. மிக்ஸிங் எல்லாமே நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். மாவு நல்லா ஆறினதுக்கப்புறமா கையை லேசாக ஈரப்படுத்திக்கிங்க. நம்ம நோ ஆயிலுங்கிறதுனால ஆயிலே தடவாமல் செய்கிறோம். இல்லை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1 ட்ராப் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கூட உருட்டிக்கலாம். நீங்கள் தண்ணி தொட்டு மாவு உருட்டினாலுமே கையில் ஒட்டாது. இது நான்ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இப்போ நான் குட்டீஸ்க்காக இதை ஸ்கொயர் ஷேப்பில் செஞ்சுக்கிறேன். பெரியவங்க ரவுண்ட் ஷேப்பில் இருந்தாலும் எடுத்துக்குவாங்க. குட்டீஸ்க்கு கொஞ்சம் எப்போவுமே டெக்கரேட்டிவாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் நட்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பால்ஸும் அந்த ஸ்கொயர் ஷேப்பையும் நான் ஸ்டீம் பாயில் பண்ணுறேன். இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா வச்சு வேக விடுங்க. நான் சீக்கிரமாக செய்கிறதுக்காக ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 2 டைம்ஸ் கூட வச்சு எடுங்க. சூப்பராக ரெடி ஆயிரும் நம்மளோட நோ ஆயில் ஸ்நாக்ஸ். ரொம்ப ஹெல்த்தியானது, நல்ல ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப்.